bounds. Hi friends, welcome back to our channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்க லைக்ஸ் கமெண்ட் ஷேர்க்கெல்லாம் ரொம்ப நன்றி. ஓகே, இன்னைக்கு வந்துட்டு ஒரு சிம்பிளான ஒரு டிஷ், எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு டிஷ் தான். யூசுவலி தோசைனாலே எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். மெயினாக குழந்தைங்களுக்கு மொறுமொறுப்பாக செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்வாங்க. இன்றைக்கி வந்து நம்ம ஹோட்டல் ஸ்டைலில் வந்துட்டு ஆனியன் ஊத்தாப்பம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஐடியா போட்டோம். ஸோ அது பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். ஸ்பெஷலாக மாவு எதுவும் தேவையில்லை, வீட்டில் அரைச்சி வச்சுருக்கிற இட்லி தோசை மாவு தான். ஓகே, அது கூடவே வந்து ஆனியன், அதாவது பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயத்தோட பெரிய வெங்காயம் டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா சின்ன ஸ்லைஸ்டாக வந்து கட் பண்ணி சாப் பண்ணி வச்சுருங்க. அப்புறம் கூடவே இட்லி பொடி கொஞ்சம் தூவிக்கலாம். அந்த ஹோட்டல் ஸ்டைலுக்கு அது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வெறும் ஆனியனோட இட்லி பொடி தூவினோம்னா இன்னும் டேஸ்ட்டு. அப்புறம் அந்த ஃப்ளேவருக்காக நம்ம கொத்தமல்லி தழை, இது ஆப்ஷன் தான். ஒரு மாதிரி இருக்கும் அந்த டேஸ்ட் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதை அவாய்ட் பண்ணிக்கலாம். இல்லாட்டி போட்டிங்கன்னா இன்னும் அந்த டேஸ்ட்டும் அந்த ஃப்ளேவர் இதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க சிம்பிளான இந்த டிஷ்ஷை வந்து எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போது அந்த வெங்காய ஊத்தாப்பம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கல் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ நான் ஒரு கரண்டி மாவை வந்து ஊத்தாப்பம் சைஸில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கேன். இது மாவு வந்து கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஊத்தாப்பத்துக்கு வந்து கொஞ்சம் திக்னஸ் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த ஆனியனை வந்து ஆட் பண்ணிடுங்க. நல்லா சின்ன பொடியாக கட் பண்ணிடுங்க. இப்போது சீக்கிரமாக வெந்துடும். தீயை வந்து அப்படியே ரொம்ப கூட்டி வைக்க வேணாம், சிம்மில் வச்சுருங்க. அப்படியே ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு இந்த கொடுத்துருக்குற இந்த ஆனியனை வந்து ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே கொத்தமல்லி தழை வந்து ஸ்லைஸ்டாக நான் ரொம்ப நல்ல ஃபைன் பீசஸாக சாப் பண்ணியிருக்கேன். இது ஆப்ஷன் தான், உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கலாம். இல்லை ஸ்மெல் பிடிக்காது அப்படின்னா நீங்கள் சேர்க்க வேணாம், இல்லாட்டி நீங்கள் இதை சேர்த்துக்கலாம். ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ஓகே, இதை சேர்த்துட்டு இது மேலே இட்லி பொடியை வந்து கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். நல்ல டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். நல்ல இட்லி பொடியை நான் ஃபுல்லாக ஆல் ஓவர் ஆகிற மாதிரி நான் வந்து ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா அப்படியே கரண்டி வச்சு நல்லா ஃப்ளாட்டான தோசை கரண்டி வச்சு நல்லா அமுத்தி விட்டுருங்க. நல்லா அமுத்தி விட்டிங்கன்னா அப்படி நல்லா வெந்துக்கும். ஸ்டவ்வை வந்து நீங்கள் கூட்டி வைக்க வேணாம், அப்படியே சிம்லேயே இருக்கட்டும். ஓகே, இந்த மாதிரி நல்லா ஃபைனாக அப்படியே அமுத்தி விட்டுருங்க. அப்புறமா ஆயிலை வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கணும். இது கொஞ்சம் ஆயில் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ நல்லா ஆயிலை நான் சுற்றி அப்படியே ஆட் பண்ணிடுறேன். ஓகே, ஆயிலை வந்து ஆட் பண்ணிட்டோம். இப்போ வந்து ஸ்டவ்வை வந்து நம்ம சிம்மிலே வச்சுருங்க. இப்போ நல்லா வெந்துட்டுருக்கட்டும். அப்புறமா அடுத்த சைடு வந்து நம்ம திருப்பிக்கலாம். இப்போ நம்ம ஆனியன் தோசை வந்து ஒரு பக்கம் நல்லா குக் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. இப்போ நம்ம வந்து அப்படியே திருப்பி போட்டுடலாம். இதுவும் வந்து அடுப்பை வந்து கொஞ்சம் சிம்லே வச்சுருங்க. இப்போவும் கொஞ்சம் ஆயிலில் வந்து சுற்றி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இன்னும் கொஞ்சம் நல்லா வெந்துடும். இப்போது வந்து நல்லா சிம்மில் விட்டு அப்படியே வேக விட்டுருங்க. திருப்பி போட்டனால ஆனியன் வந்து இன்னும் கொஞ்சம் குக் ஆகணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். திருப்பி போட்டுருங்க. ரெடியான உடனே நம்ம எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம். இப்போ சூப்பராக சுவையான ஹோட்டல் ஸ்டைல் ஆனியன் ஊத்தாப்பம் ரெடி. பாருங்கள் எப்படி கலர்ஃபுல்லாக அழகாக இருக்குது அப்படின்னு. ஓகே, டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். அதுக்கு சைட் டிஷ்க்கு வந்துட்டு நான் தேங்காய் சட்னி அரைச்சிருக்கேன். இன்னும் ஒரு நல்ல காம்பினேஷன் வந்து கார சட்னி அரைச்சிக்கலாம், இன்னொன்று தக்காளி சட்னி அரைச்சிக்கலாம். எல்லா காம்பினேஷனுக்கும் சூப்பராக இருக்கும். பாருங்கள், நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you.